கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பகல் வேளையிலும் நாம் ஆண்டவரை கூடி ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு தந்த மேலான கிருபைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு நல்ல தருணத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே தந்திருக்கின்றார். அதற்காக நான் கர்த்தரை துதிக்கின்றேன். சேஷமாய் விசுவாச பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களிலே இருந்து இந்த நாளிலே ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகிறார்கள். கர்த்தருடைய ஆராதனை ஆஸ்வதிக்கட்டும், அங்கீகரிக்கட்டும், பெரிய காரியங்களை அவர்களுக்கு செய்யட்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையாய் உங்கள் நடுவில் நிற்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய தேசத்தை இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற வைரஸ் மாத்திரமல்ல, பல கொடிய காரியங்களை நாம் தினம் தினம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். ஒரு புறத்திலே இந்த வைரஸ் மனிதர்களை தாக்கி அடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு புறத்திலே நான் எதிர்பாராத வெட்டுக்கிளிகள் ஒரு புறம் தேசங்கள் ஒவ்வொரு தேசமாய் கடந்து வந்து நம்முடைய தேசத்திலும் கூட வந்துவிட்டதை நாம் இப்பொழுது பார்க்க முடிகிறது. இன்னும் சில இடங்களிலே நிலநடுக்கங்கள், இப்படியாக பலவிதமான பிரச்சனைகளை நாம் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கின்ற நிலையிலே நாம் இருக்கின்றோம். மனிதனுக்கு என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு. தனி மனிதனுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. வருமானங்கள் இல்லை. பலவிதமான பிரச்சனைகளிலே மனிதன் சிக்கி தவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த நாளிலே நான் உங்களுக்கு ஆண்டுடைய வார்த்தையை எதிலிருந்து கொடுக்க விரும்புகிறேன் என்றால், வேதத்திலே வெட்டுக்கிளிகள் அதை குறித்ததான அநேக காரியங்களை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அதை குறித்து நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள நான் கர்த்தருக்குள்ளே சரணப்படுகிறேன். நம்முடைய தியானத்திற்காக வேதத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். 2 நாளாகம புஸ்தகம் அதனுடைய 14ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 2 நாளாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் கேட்டு. நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த வேத பகுதியின் மூலமாய் நீர் எங்களோடு பேசும், எங்களுக்கு தேவையான நல்ல ஆலோசனைகளை தந்து நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு புதிதாக நம்முடைய தேசத்திலே வெட்டுக்கிளிகள் பரவி அங்கும் இங்குமாக அது அழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே எல்லா வாழ்வாதாரங்களையும் இழந்து ஜனங்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நிலைமையிலே இன்றைக்கு புதிதாக இந்த வெட்டுக்கிளிகள் தேசத்துல இறங்கி வந்து, அதாவது பயிர் வகைகள் மாத்திரமல்ல, மரம், செடி, கொடிகள், கனிகள் எல்லாவற்றையும் நாசமாக்கி போட்டு விடுமே என்கிற ஒரு பெரிய பயத்திற்கு நேராக மனிதன் தள்ளப்பட்டிருக்கிறதை நாம் இந்த நாளில் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, இதை குறித்து வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? இதை குறித்து வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 2000 வருஷங்களுக்கு முன்னதாக எழுதப்பட்ட ஆண்டவருடைய ஜீவனுள்ள புஸ்தகம், வேத புஸ்தகம், அதில் இதை குறித்து என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் சற்று சிந்தித்து நாம் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போமே. ஆனால்
இப்படிப்பட்ட பிரச்சனைகளிடமிருந்து நாம் நம்மை விடுவித்துக் கொள்ள முடியும் என்று ஆண்டுடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவதாக நாம் இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து வேதத்தில் எங்கே வாசிக்கின்றோம் என்றால், நாம் யாத்திரையாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்திலே இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து நாம் வாசிக்க முடிகிறது. யாத்திரையாகமம் புஸ்தகம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். அப்படியே மோசே தன் கோலை எகிப்தின் தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. அடுத்த வசனம் வாசிங்க. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன்னிருந்ததும் இல்லை, அதற்கு பின்னும் இருந்தது இல்லை என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனக்கு அன்பான சகோதரியே, இங்கே நாம் பார்க்கிற இந்த வெட்டுக்கிளிகள் ஏராளமாய் தேசத்தை மூடிக்கொண்டது. இதற்கு முன்னும் அப்படி இல்லை, அதற்கு பின்னும் அப்படி இல்லை என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வசனத்திலே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னவென்றால், மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது என்று வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். இங்கே தேவ மனுஷனாகிய மோசே கோலை ஓங்கினான். கர்த்தர் கீழ்காற்றை வீச பண்ணி தேசத்தின் மேல் வெட்டுக்கிளிகளை வரவிட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஏன் ஆண்டவர் வெட்டுக்கிளிகளை தேசம் முழுவதும், எகிப்தின் தேசம் முழுவதும் அனுப்பினார்? ஏன் அனுப்பினார் என்று வேதத்திலே நாம் தியானிக்கும் பொழுது தேவ ஜனங்கள் எகிப்து தேசத்திலே தேவனை ஆராதிக்க முடியாதபடி, அல்லது தேவ ஜனங்கள் வனாந்தரத்திலே போய் தங்களுடைய தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது பார்வோன் ஆராதிக்க விடாதபடி அவர்களை தடுத்து நிறுத்தின சம்பவத்தை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்னை கேட்கின்ற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, வேதத்திலே வாசிக்கும் பொழுது தேவ ஜனங்கள் தேவனை விடுதலையோடு ஆராதிக்காத அந்த இடத்திலே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனையாக அன்றைக்கு வெட்டுக்கிளிகள் இருந்தது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், தேவனுடைய ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு சுதந்திரம், ஆராதிப்பதற்கு விடுதலை எங்கு இல்லையோ அங்கே தேவ கோபம் எழும்பும் என்பதை நாம் பார்க்கின்றோம். தேவ கோபம் எழும்பி தேவ மனுஷனாகிய மோசேயினிடத்திலே ஆண்டவர் கட்டளையிட்ட பொழுது, அவன் தன்னுடைய கோலை நீட்டின பொழுது தேசம் எங்கும் ஆண்டவர் வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்து அந்த தேசத்தில் இருக்கின்ற புல் பூண்டுகள், செடி கொடிகள், கனிகள் எல்லாவற்றையும் அழித்து போட்டார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனக்கு அன்பான சகோதரி, இன்னைக்கு வெட்டுக்கிளியை எப்படி அகற்றலாம் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. வெட்டுக்கிளிகளை எப்படி சரி செய்யலாம் என்று சொல்லி அதன் மேல் மருந்து அடிக்கலாம் அல்லது அதை வேறு விதத்திலே துரத்திவிடலாம் என்று சொல்லி அறிவியல் அறிஞர்கள் அதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான காரணம் எங்கே, என்ன, ஏன் என்பதை புரிந்து கொண்டு நாம் அதற்கு பரிகாரம் தேடினால் அதற்கு ஒரு அற்புதம் நடக்கும். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு எதிராக வருவானேயானால் அதை எப்படியும் சமாளித்துக் கொள்ளலாம். ஒரு மனிதனுக்கு எதிராய் பிசாசு கடந்து வருவானேயானால் அதையும் நாம் சமாளித்து விடலாம். ஆனால் ஒரு மனிதனுக்கு எதிராய் அல்லது ஒரு தேசத்திற்கு எதிராய் ஆண்டவரே, சர்வ வல்லமையில ஆண்டவரே இறங்கி வருவாரேயானால்
அவர் கொண்டு வருகின்ற பிரச்சனைகளை பரிகரிக்க மனிதனால் முடியாது, மனிதனால் கூடவே கூடாது. ஆனால் அதற்கு பரிகாரம் எங்கே இருக்கிறது என்றால் ஆண்டவரிடத்தில் தான் அதற்கு பரிகாரம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என கேட்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, பிரைஸ் தி லார்ட். தேவனை, குறிப்பாக தேவனை போய் வனாந்திரத்திலே 3 நாள் ஆராதிப்பதற்கு அனுமதிக்காததினாலே இந்த பெரிய வாதை எகிப்து தேசத்திலே கடந்து வந்தது என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். இன்றைக்கும் கூட தேவ ஜனங்கள் விடுதலையோடு, தேவ ஜனங்கள் தாங்கள் விரும்புகிறது போல ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஆராதனைக்காக பிரைஸ் தி லார்ட் நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதற்கு இந்த தேசம், ஒருவேளை மனிதர்கள் தேவ ஜனங்களை ஆராதிக்க விடாமல் இருக்கும் பொழுது தேவ கோபம் எழும்பினால் அதன் மூலமாகவும் இந்த வெட்டுக்கிளிகள் தேசத்திலே வந்து நாசப்படுத்துவதற்கு காரணமாய் இருக்கலாம் என்று நான் கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான ஆட்சியாளர்கள், ஆட்சி பீடத்திலே அமர்ந்திருக்கின்ற மதிப்பிற்குரியவர்கள், கணத்திற்குரியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேத வசனங்களை வாசித்து ஆண்டவருடைய வசனம் இப்படிதான் சொல்லுகின்றது. இதுபோல ஒரு முறை எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு எதிராக இந்த வெட்டுக்கிளிகள் வந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இரண்டாவதாக நாம் வாசிப்பது போல 2 நாளாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் அதை வாசிக்க முடிகிறது. அங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், இங்கேயும் ஆண்டவர் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார், நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இங்கே ஒரு எச்சரிப்பாக ஆண்டவர் சொல்லுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? சாலமோன் தேவாலயத்தை கட்டி அவன் ஜெபம் பண்ணி முடிக்கும் பொழுது தேவ மகிமை ஆலயத்தை நிரப்புகிறது. அப்படி நிரப்பும் பொழுது பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் அவனுக்கு சில காரியங்களை இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து ஆராதிக்கிற ஜனங்கள், ஆண்டவரை தேடுகிற ஜனங்கள், வாசிங்க அந்த வசனத்தோடு வாசிங்க. 7ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிங்கள். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்ததெல்லாம் அனுகூலமாயிற்று. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு எச்சரிப்பாக சொல்லுகின்றார். ஒருவேளை தேவ ஜனங்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்யும் பொழுது, தேவ ஜனங்கள் என்னை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது, தேவ ஜனங்கள் ஆண்டவருடைய திரு சித்தத்தை நிறைவேற்றாமல் போகும் பொழுது, ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்யும் பொழுது, அந்நிய தெய்வத்தை அவர்கள் ஆசரிக்கும் பொழுது, நான் மழை இல்லாதபடி வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது
அதிலிருந்து பரிகாரம் இருக்கிறது. வெட்டுக்கிளியில் இருந்து பரிகாரம் இருக்கிறது. கொள்ளை நோயிலிருந்து தப்பித்துக் கொள்ள பரிகாரம் இருக்கிறது. மழை இல்லாமல் வானத்தை அடைக்கும் பொழுது பரிகாரம் இருக்கிறது. எங்கே பரிகாரம் இருக்கிறது? மனிதன் கண்டுபிடிக்கிற மருந்தில் அல்ல, மனிதன் கண்டுபிடிக்கிற பொருளில் அல்ல. பரிகாரம் எங்கே இருக்கிறது என்றால், ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் காணப்படுகிற வாழ்க்கையை மாற்றி, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் முதலாவது தேவனுக்கு முன்னதாக தங்களை தாழ்த்த வேண்டும் என்று ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. மனிதனுக்கு சற்று ஞானம் வரும் பொழுது, சற்று பணம் வரும் பொழுது, ஐஸ்வர்யம் வரும் பொழுது, ஆஸ்தி வரும் பொழுது, சில நன்மைகள் கடந்து வரும் பொழுது மனிதன் தேவனை மறந்து போகிறான். தேவன் மனிதனை மறந்து விடுகிறான். நானே தேவன், நான் தான் தேவன், என்னுடைய கைபலத்தினால் இதை செய்தேன், என்னுடைய ஞானத்தினால் இதை செய்தேன், என்னுடைய திறமையினால் இதை செய்தேன், என்னுடைய திறமையினால் இதெல்லாம் எனக்கு வந்தது என்று சொல்லி மனிதன் தேவனை புறக்கணித்து ஆண்டுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் ஆண்டவருக்கு விரோதமாக தன்னை உயர்த்துகின்றான், தன்னை மேன்மைப்படுத்துகின்றான். இதெல்லாம் என்னால், என்னுடைய கைபலத்தால் இதெல்லாம் நடந்தது என்று மனிதன் நினைக்கும் பொழுது ஆண்டவர் மனிதனுக்கு எதிராய் வெட்டுக்கிளிகளை அனுப்புகின்றார். தேசத்தின் நன்மைகளை அழித்து போடும்படி அவர் வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறார். தேசத்திலே மனிதனுடைய ஞானத்தை அவமாக்கும்படி கொள்ளை நோய்களை அனுப்புகிறார். மனிதனுடைய ஞானத்தை தகர்த்து போடும்படி ஆண்டவர் மழை இல்லாதபடி தேசத்திற்கு கட்டளை இடுகிறார். மழை இல்லாமல் போகும் பொழுது தேசத்தில் செழிப்பு இல்லாமல் போய்விடும், ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடும், நன்மை இல்லாமல் போய்விடும். கொள்ளை நோய்கள் வரும் பொழுது, கரோனா என்ற கொள்ளை நோய் நம்மை ஆட்டி படைக்கும் பொழுது ஏதாயினும் பரிகாரம் கண்டெடுத்த முடிகிறதா, என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நடுங்கி நிற்கிற உலக நாடுகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா? எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, கொள்ளை நோய்கள் வரும் பொழுது மனித ஞானம் அவமாகி மனித ஞானம் உடைந்து தகர்ந்து போய்விடுகிறது. இங்கே வேதம் சொல்லுகிறது, வெட்டி கிளிகளை அனுப்பினால் தேசத்தை அழிப்பேன் என்று சொல்லுகிறார். ஏன் என்றால் மனிதன் தன்னுடைய ஞானத்தினால், தனக்கு இருக்கிற ஆஸ்தி ஐஸ்வர்யத்தினால், பணத்தினால் தேவன் யார் என்று கேட்கிறான். தேவ பயம் இல்லாதவனாய் ஆண்டவருக்கு விரோதமான கொடூரமான பாவங்களை செய்கிறான், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான். பாவத்தை துணிகரமாய் தண்ணீரை போல குடிக்கின்றான். மனித அபிமானத்தை இழந்து போய்விட்டான். மனிதன் சகோதரத்துவத்தை இழந்து போய்விட்டான். அன்பை இழந்து விட்டான். ஐக்கியத்தை இழந்து விட்டான். மிருகத்தை கொன்று குவிக்கிறது போல மனிதனை கொன்று குவிக்கின்ற இந்த நாட்களுக்கு நாம் வந்திருக்கின்றோம். எனவேதான் தேவ கோபம் தேசத்திலே பற்றி எறிகிறது. தேவன் பார்த்து கொண்டு வெறுமையாய் இருக்கிற ஆண்டவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது சாலமோனே, உனக்கு பெரிய ஞானம் இருக்கலாம், உனக்கு அறிவு இருக்கலாம், சாமர்த்தியம் இருக்கலாம், ஆனால் என்னுடைய சமூகத்திலே தாழ்த்தி உன்னை நீ அர்ப்பணிக்கும் பொழுது, தாழ்த்தி என்னுடைய சமூகத்திலே உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது வருகிற இப்படிப்பட்ட கொள்ளை நோயில் இருந்து, வெட்டுக்கிளிகளில் இருந்து நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார். பொல்லாத வழிகளை விட்டு தேசம் மனம் திரும்பும், பாவத்தை விட்டு மனம் திரும்பும், சாபத்தை விட்டு மனம் திரும்பும், அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்பும், விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்பும், பொய்யை விட்டு மனம் திரும்பும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு தேசம் மனம் திரும்ப வேண்டியது இந்த நாளிலே அவசியமான ஒன்றாயிருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் இதிலிருந்தெல்லாம் மனிதனை விடுதலையாக்க ஆண்டவர் போதுமானவர். இதிலிருந்தெல்லாம் மனிதனை விடுவிக்க ஆண்டவர் போதுமானவராய் இருக்கின்றார். ஆனால் மனிதன் என்ன செய்ய வேண்டும்? தேவ ஜனங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நோக்கி முறையிட வேண்டும். எப்படி முறையிட வேண்டும்? எப்படி முறையிட வேண்டும்? பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி முறையிட வேண்டும். இன்றைக்கு கரோனாவிற்காக
எங்கு பார்த்தாலும் ஜெபம் நடக்கிறது, எல்லா வீடுகளிலும் ஜெபம் நடக்கிறது. ஆனால் பரிகாரம் வர வேண்டுமானால் பாவத்தில் இருந்து மனம் திரும்பி நீ ஆண்டவரை கூப்பிட வேண்டும். மனம் திரும்பி பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி கூப்பிட்டால் ஆண்டவர் கேட்பார். என்ன ஒருவேளை நீங்க யாரா இருக்கலாம், இதற்கு பரிகாரம் என்ன தெரியுமா? பாவத்தில் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவது. தேசத்துல ஒரு மனுஷன் மனம் திரும்பும் பொழுது அந்த குடும்பத்துல விடுதலை உண்டாகிறது. ஒரு தேசத்துல மக்கள் மனம் திரும்பும் போது அந்த தேசத்திலே ஒரு பெரிய மாறுதல் உண்டாகிறது. பாவம் நம்முடைய எல்லாவற்றிற்கும் காரணமாயிருக்கிறபடியினாலே இந்த அருமையான காலவேளையில உங்களை பட்சமாய் நான் கேட்கிறேன், என்ன காரணம்? இன்னும் அநேக இடங்களிலே வெட்டுக்கிளிகளை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் ஆண்டவர் அனுப்பி இருக்கின்ற ஒவ்வொரு இடங்களும் தேவ ஜனங்கள் தேவனை விட்டு தூரமாய் போகும்போது, தேவ ஜனங்கள் தேவனை ஆராதிக்காத போது ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். மாத்திரமல்ல, தேவ ஜனங்கள் மாத்திரமல்ல, உலக ஜனங்கள் தேவனுக்கு எதிராய் கடந்து வரும்போது, ஆராதிக்கிற தேவ மக்களுக்கு தடைகளை உண்டு பண்ணும் போது, ஆராதிக்கிற தேவ மக்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் பொழுது தேசத்திலே நிற்க முடியாத இப்படிப்பட்ட கொடூரமான காரியங்களை தேவன் தேசத்திலே அனுமதிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொண்டு ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாளிலே இருக்கிற இடத்திலே நீங்கள் ஜெபிக்கலாமே. ஆண்டவரே, எங்களை கழுவி சுத்திகரியும், எங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்ப எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்க ஒருவேளை எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இருக்கிற இடத்திலே ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக் கொள்ள முடியும். இருக்கிற இடத்திலே நீங்கள் பாவ விமோசனத்தை பெற்றுக் கொள்ளும் போது உங்கள் குடும்பத்தில் விடுதலை உண்டாகும், தேசத்தில் விடுதலை உண்டாகும், நாட்டில் சேமம் உண்டாகும். ஒரு மனிதன், ஒரு சமுதாயம், ஒரு தேசம் மாறும் பொழுது, ஆண்டவருக்கு தன்னை பாவத்தை உணர்ந்து அறிக்கையிடும் பொழுது ஆண்டவர் அந்த மனிதனுக்கு அற்புதமான விடுதலையை அந்த தேசத்திற்கு, அந்த குடும்பத்திற்கு கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எனவே இந்த பகற்காலத்திலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, அந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றி செய்வோம். அவருடைய பாதவிடத்தில் ஒரு விஷயம் கூட கலந்து வர ஆண்டவர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மழை இல்லாதபடி நீர் வானத்தை அடைக்கும் பொழுது, ஆண்டவரே, கொள்ளை நோய்களை அனுப்பும் பொழுது, வெட்டு கிளைகளை நீர் அனுப்பும் போது தேசத்தை அடிக்க போடி என் நாமம் தெரிவிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினான். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு பாவத்தை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னேன். இந்த நாளிலும் இந்த ஒரே மன்னி, எங்களுடைய மீறுதல்களை மன்னி, எங்களுடைய பாவங்களை மன்னி, எங்களுடைய சாபங்களை மன்னி, தெய்வ பயம் இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கையை மன்னி, துணிகரமான பாவங்களுக்கு நீரங்களை விலக்கி விடுவித்து பாதுகாத்த தேவ ஜனங்கள் தேவனை மாறட்டும். ஆம், தேவனை ஆராதிக்க விடாதபடியினாலே தேவ கோபம் தேசத்திலே எழும்பி வெட்டுக்கிளிகளை அனுப்பிச்சு என்று வேதத்திலே யாத்திரையாகம புஸ்தகத்திலே நாங்கள் வாசித்தோமே. இந்த நாளில் அதை புரிந்து கொண்டு தேவனை ஜனங்கள் விடுதலையோடு ஆராதிப்பதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை தேசத்திலே நீர் உருவாக்கி தர வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். அன்றுவரை இந்த நாளில் கரோனா இந்த கொடிய வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய பிள்ளைகளுக்காக நாங்கள் சொல்லிக்கிறோம். இயேசு கல்வாரியில் சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தமுடைய பிள்ளைகள் ஊற்றப்படட்டும், தெளிக்கப்படட்டும். அற்புதமாக நீர் விடுவிக்க வேண்டும். இந்த நோய், இந்த வைரஸ் ஆண்டவரே மற்ற ஜனங்களுக்கு அன்றரை பரவாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, பாதுகாத்துக் கொள்ளும். மேலும் மேலும் ஜனங்கள் மேல் இது பற்றி பிடிக்காதபடி, பரவி ஜனங்களை அழித்து போடாதபடி உங்களுடைய இரக்கமுள்ள கரத்தை தேசத்தின் மேல் நீட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எதற்காக அல்லும் பகலும் உடைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவ துறைக்காக, போலீஸ் அதிகாரிகளுக்காக, ஆண்டவரே, துப்புரவு பணியாளர்களுக்காக, ஒவ்வொரு ஆபீஸ்லையும் வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக, எல்லா மனிதர்களும் ஆண்டவரே ஜனங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற எல்லா மனிதர்களையும் நினைத்து நாங்கள் சொல்லிக்கிறோம். தேவன் அவர்களுக்கு இரக்கம் செய்ய, தேவன் அவர்களையும் பாதுகாத்துக் கொண்டு ஆண்டவருடைய இரக்கமுள்ள கரங்களோடு கூட இருந்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதித்து கனப்படுத்தும்.
இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.